டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு கோல்டன் இன்டர்வல் மாதிரி தான், ஒரு பாஸ் கொடுத்தது. இப்போ ஒரே வாரத்தில் 2-3 காணொளி போகிறத விட இந்த மேற்கு ஆசிய போர் அது தொடருமா நிற்குமா அப்படின்ற ஒரு வினா எனக்கு இருந்தது. அப்படி ஒரு ட்ரூஸ், ஒரு போர் நிறுத்தம் வந்தால் அது எந்த ஒப்பந்தத்தில் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி காணொளி போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பிறகு பார்த்தா இது அனுமார் வாள் போல், சீன கதை சோர் போல் தொடர்ந்து போயிட்டுருக்கு. அப்போ இதை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். நான் ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸருங்கிற மாதிரி பொருளாதார விளக்கம் காரணத்தை சொல்லணும் அப்படின்ட்டு. இன்னொன்று எப்படின்னா சோஷியல் ஃபேக்டர்ஸ், ரிலிஜன், காஸ்ட்டு, இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் வர்றது. மார்க் சொல்கிற போது பேசிக் ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு அதை பற்றி இங்கே போக வேண்டியதில்லை. இந்தியன் எக்கனாமிக்கு ப்ராப்ளம்னு நான் அந்த காலத்தில் படிக்கும்போது அதை 2 விதமாக பிரிப்பாங்க. எக்கனாமிக் ஃபேக்டர்ஸு, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. இன்னொன்று சோஷியல் ஃபேக்டர்ஸு, காஸ்ட்டு, ரிலிஜன், இப்படியெல்லாம் சொல்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த மேற்காசிய இந்த போரில் இந்த தொடக்கத்தில் இந்த காணொலியில் என்ன இருக்க அப்படின்னு சொன்னால் 2 விதமானது. ஒன்று மத காரணங்கள் அப்படிங்கிறது, அந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸு. அதை சொல்ல போனால் சோஷியல் ஃபேக்டர்ஸு அப்படின்னு ஒரு இதை விளக்கிட்டு, அடுத்தது என்னென்னா எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன், பொருளாதார விளக்கம் சொல்கிறேன். இந்த 2 வினாக்களுக்கும், இந்த 2 கருத்தியலுக்கும் கொடுக்கின்ற விளக்கம்தான் இந்த காணொளி என்று கூறிக்கொண்டு, அடுத்து நான் இன்று குட் ஃப்ரைடே, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இஸ்லாத்துலேயும் கிறிஸ்துவத்திலும் இருந்திருக்கிறாங்க. அதை பார்த்தீங்க, இன்றைக்கி என்ன குட் ஃப்ரைடே அப்படின்னா, என்னுடைய நண்பர் வீட்டை பேசும்போது என்ன குட் ஃப்ரைடே அப்படின்ட்டு ஒரு இதுக்கு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இயேசு பெருமானவர்கள் இன்று மரித்த நாள் அப்படின்னா. அது சாதாரணமாக சாவு அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவோம், நம்ம கொலை செய்யப்பட்டது அப்படின்னு. ஒரு மகான் சொல்லும்போது, வரலாற்றை திருப்பி போட்டவர்கள் சொல்லும்போது, அது ஒரு குட்னஸ் அப்படிங்கிறதுல பார்க்கணும், பாசிட்டிவாக சொல்லணும், ஒரு செய்தி சொல்லணும், அபசுரமாக இருக்கக்கூடாது அப்படின்னா குட் ஃப்ரைடே. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இயேசு அவர்கள் மரித்த நாள், இன்று விடுமுறை நாள். அதனால் இப்போ என்னுடைய சக நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அந்த குட் ஃப்ரைடே வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். அப்போ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குட் ஃப்ரைடேக்கு அடுத்தது ஈஸ்டர் வருது. அது டே ஆஃப்டர் டுமாரோ அப்படிங்கிறாங்க. அதாவது இன்றைக்கு மரிக்கிறார், நாளை மறுநாள் உயிர் எடுக்கிறார். அப்போ அப்படி என்ன சொல்கிறது அப்படின்னா ஈஸ்டர் அப்படின்ட்டு. அதை கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்ற மனிதனாக வாழ்ந்து விட்டு மரித்த பிறகு அவர் எப்படி உலக மக்களால் போட்டு வரும்போது அவர் அந்த ஆன்மா, மனித ஆன்மாவிலிருந்து அவர் தெய்வமாக மாறுகிறார், பரமாத்மாவாக மாறுகிறார் என்பார் ஈஸ்டர். எனவே இந்த வாழ்த்துக்களை சொல்லி காணொளியில் போகலாம். நேயர்களே, நான் 2 கருத்துக்களை இந்த காணொளியில் விளக்க முற்படுகிறேன். அது இன்டர்பிரிட்டேஷன். முதல் இது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ். அப்போ ரிலீஜியஸ் அப்படின்னா 1948 இஸ்ரேல் வந்ததே எதனால்? பைபிளில் உள்ள, பைபிளை 2ஆக பிரிக்கலாம், ஓல்டு டெஸ்டமெண்ட்டு, நியூ டெஸ்டமெண்ட்டு. அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டை தான் நான் ஒரு பாதிரியார்கிட்ட, அந்த ஜுடாயிசத்துக்குன்னு தனி புனித நூல் இருக்கா, அது எனக்கு வேணும் அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை, இந்த பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட் சொல்லணும், அதான் தோரா, அதுதான் நீங்கள் பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. அது நியூ டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது கிறிஸ்துவத்துக்கு வந்த பிறகு தொடருது அப்படின்னுட்டு. அதனால் ஏன்னா இயேசு பெருமானே இதை சார்ந்தவர் தான், யூதராக இருந்து தான் யூதராக இறந்தார், யூதர்களாலேயே கொல்லப்பட்டார் அப்படி என்ற வரலாறு, அது நமக்கு உலகம் அறிந்த வரலாறு. அப்படிங்கும்போது இதில் இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது 32 நாள் முடிந்து விட்டது. எது? மேற்கு ஆசிய போர். இது கிட்டத்தட்ட இப்போ இலங்கையில் நடந்த அந்த விடுதலை புலி போராட்டம் நடந்து அங்கே லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த போரில்.
அது வந்து நடந்து இப்போ கிட்டத்தட்ட 2009, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்தது. அப்புறம் கடைசியில் வந்து முடிஞ்சது, 2009 முடிஞ்சது. அப்போ அதே மாதிரி இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயேசு இறந்த நாள்னு சொல்லும்போது அவர் ஒரு யூத இனத்தை சார்ந்தவர். அவருக்கு எதுவும் கிடையாது, ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, மனித நேயம் ஒன்றே தான் அவருக்கு. அப்படிங்கும் போது தியாகத்தினுடைய சிம்பிளாக தான் இருந்தார். அந்த சிலுவை என்பது சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தான். அதை வந்து மற்றவனுக்காக வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் ஜாதி மதங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லும்போது என்னன்னா அந்த யூதம் அந்த தான் இஸ்ரேல். நான் கூட நம்ம பள்ளிக்கரணையில் இருக்கேன், 3ஆவதுல இருக்க வந்து இன்ஃபன்ட் சர்ச்சு, கிரைஸ்டினுடைய குழந்தை இயேசு சர்ச்சுன்னு இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் நான் பார்க்கும்போது அந்த மேரி மரியம்மாள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது கழுதையில் அமைந்து அவங்க வந்து ஜெருசலத்துக்கு வர்றது நாசரத்தில் இருந்து அப்படிங்கிறதெல்லாம் அதில் உள்ள படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப துயரமான பழங்காலத்தை வரும். ஆனால் இவர்கள்லாம் இந்த வரலாற்று புரிதர்கள், ஒரு கற்பனையில் வந்தவர்கள். அன்னைக்கு நடந்த அன்னைக்கு கொடுமை பற்றி பார்த்தா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு. அப்போ என்ன சொல்லுவாங்க, வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்பி நடக்கிறதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், எப்படி சொல்கிறது அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்ஸை பற்றி படிப்போம். அப்போ ஹிஸ்ட்ரி இஸ் த ரூட், எக்கனாமிக்ஸ் த ஃப்ரூட் அப்படிம்பா, பாலிட்டிக்ஸ் இஸ் த மெய்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிம்பா. அதனால் சோஷியல் சயின்சஸில் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டட், இன்டர் மிக்சடு, இன்டர் ஓவன் அப்படின்னு ஒன்றோட கலந்தது தான். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இயேசு காலத்தில் நடந்த அந்த இஸ்ரேல், அவங்க இடையில எங்கேயும் போயிட்டாங்க, ஈஜிப்ட் போயிட்டாங்க, போலண்டு, ஹாலண்டு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் எல்லாம் வந்து ஜெர்மனில் இருந்தாங்க நிறையா. காரல் மார்க்ஸ் அதை சேர்ந்தவர் தான். இன்றைக்கி வந்து நோம் சாம்ஸ்கின்னு சொல்கிறவர் அதை சேர்ந்தவர் தான். பல அறிஞர்கள் இன்றைக்கி ட்ரம்புடைய மருமகன் வந்து அவர் யூத இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் நான் போடும்போது யூடியூப்பில் போடும்போது ஒன்று போட்டேன், என்ன பண்ணேன்னா, நான் ஓரளவு அந்த ரேஷியல் லிங்குஸ்டிக் இதை பற்றி படிச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன பட்டுது அப்படின்னா, அந்த ஜுடாயிசம் அப்படிங்கிறது வந்து அவங்கள சேர்ந்தவங்க அரபு தான். அராப்ஸில் ஒரு பிரிவு தான் இந்த ஹீப்ரு மொழி முதல்ல உள்ளது, பைபிள்லேயே முதல்ல உள்ளது ஹீப்ரு மொழியிலேருந்து, பிறகு தான் வந்து அது வந்து கிரீக்கு, லத்தீனு, இங்கிலீஷ்லலாம் மொழிபெயர்க்கப்படுது. அப்போ இந்த இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் அங்கே வந்தவர் தான். இப்போ கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் இடம் இருக்க, அது வந்து கொடுக்கப்பட்ட இடம்தான். 1948 ஆங்கில அமெரிக்கர்கள் வந்து சேர்ந்து கொடுக்கப்பட்டது, யுனைடெட் நேஷன்ஸால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. அவர் உள்ள ஒரிஜினலாக எங்கே இருந்து அப்படின்னா ஈராக் உள்ள பகுதி அப்படிங்கிறது மோசஸ் எல்லாம் வந்தது. இந்த வரலாறெல்லாம் நமக்கு நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சுதான். இதில் என்ன கருத்து மையமாக வைக்கிறேன் அப்படின்னா, இந்த 1939 44 2வது உலக போர் நடந்ததுல அதனுடைய கதாநாயகனாக இருந்தவர் யாரு? ஹிட்லர் வச்சது என்ன, ரேஷியல் இதை வச்சு தான் இந்த சண்டையை போட்டான். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நடக்குது. அப்போ அவன் என்ன பண்ணா, நான் வந்து ஆரியன் ரேஸ்னா அவங்க வந்து செல்டிக்னு சொல்கிறது டெக்னிக்கலாக. இப்போ உண்மையிலேயே மாடர்ன் வேர்ல்டில் என்ன சொல்லிட்டா, எல்லாம் வந்து ஜெனட்டிக்ஸ் படி தான் சொல்லலாமே தவிர ரேஸுங்கிறது போய் அந்த மொழியும் வந்து கலப்பட மொழிக்கு தான் சொல்கிறது. ஆரியன்ன்றது ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸை குறிக்கிறது, இந்தோ யூரோப்பியன் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படி யாராவதுன்னா பர்ஷியன் லாங்குவேஜ் வருது, கிரீக்கு வருது, லத்தீன் வருது, ஃப்ரெஞ்சு வருது, அப்புறம் வந்து ஜெர்மன் வருது, ஜெர்மானிக் ஃபேமிலின்னு. அதனால் இந்தோன்னு இப்படி பிரிச்சனா இதெல்லாம் வந்து இந்தோ இது வந்து செல்டிக்கு ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டது. அப்புறம் வந்து காக்கசியன்னு சொல்லப்பட்டது. இப்போ இங்கே 2 பெரும் பிரிவுன்னா, அப்புறம் செமிட்டிக்னா யூதர் அல்லாத வந்து காக்கசியன்ஸ். அப்போ அரபு மொழியும் ஜூவிஸ் மொழியும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த அரபை சேர்ந்தது, அந்த யூதர்களை சேர்ந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இயேசு காலத்தில் அவர் பலியிடப்பட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அந்த காலத்தில் அப்போ மன்னராக இருந்தவங்க யாரு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கிங் தான், அகஸ்டஸ் சீசர் தான் இருந்தான். இப்போ பண்ண ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னா ஜூலியஸ் சீசர்.
அகஸ்டஸ் சீசர், ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் இதெல்லாம் கிரீக் நேம்னு பார்ப்போம். இப்படி வரலாற்றில் பின்னி பிணைந்து இருந்தாலும் இது என்ன தெரியுமா, ரேஷியல் அஃபினிட்டி, அந்த ரிலீஜியஸ் அனிமாசிட்டி, என்மிட்டி எல்லாம் இருந்து கொண்டே இருக்குது ஒரு புறம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுது, நீங்கள் அங்கே ஓப்பல் ஹவுஸ்னு சொல்லுவோம். ஓப்பல் ஹவுஸ் அப்படின்னா வாஷிங்டனில் உள்ள அந்த பிரசிடென்ட் பேலஸ் ஒயிட் ஹவுஸில் அவன் ஆஃபீஸ் இருக்கிறது வந்து ஓப்பல்னு பேர், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அதில் அவரை அமைத்து அவருக்கு வந்து கிறிஸ்துவ பாதுகார்களெல்லாம் இருந்து அவருக்கு வந்து கடவுளுடைய அருள் அவருக்கு தரணும், அவர் ஈடுபட்ட இதில் வந்து வெற்றி அடையணும், அதுக்கு தெய்வ அருள் வேணும், தெய்வ கடாட்சம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு அவருக்கு ஒரு புதிய பூஜை ஒன்று போட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா அவர் ஒரு கிறிஸ்தவராக அங்கே இருந்தார். அதேமாரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று அவர் என்ன சொன்னார்னா, அகண்ட பாரதம்னு இந்தியாவில் சொன்னது போல் அங்கே என்ன பண்ணிட்டாரு, கிரேட்டர் அமெரிக்கா அப்படின்னார். இவர் என்ன நேத்தனியாக என்ன சொல்கிறாரு, கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லிட்டார். அப்போ இந்த ஒரு பாயிண்ட், முதல் பாயிண்ட் எது வந்துடுது அப்படின்னா, இது பின்னாடி ரேஷியல் அப்படின்னு வரும்போது பர்ஷியன்ஸ் மட்டும் அவங்க அராப்ஸ் இல்லை, ஆனால் முஸ்லீம் கேட்டகரியில் வந்துடுறாங்க. அவங்க ஆக்சுவலாக யூரோப்பியன்ஸு, அங்கே ஸ்லாவிஸ் ரஷ்யன் குடியிருப்பு அங்கிறதெல்லாம் வரும். அப்போ அவங்களுடைய இது வந்து ஆரியன் அப்படின்னா ஐரியன் அப்படியெல்லாம் வந்து அப்புறம் தான் வந்து பர்ஷியான்னு வந்தது, பிறகு வந்து ஈரானியன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ரேஸுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் ரொம்ப நமக்கு பார்சி டாட்டாலாம் அவர் தான், டாட்டாலாம் பார்சி தான் வந்து நானி பல்கிவாலா இவங்கெல்லாம் பார்சி டாட்டா அப்படின்னு. அதனால் முஸ்லீம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தவர் ஜொராஸ்ட்ரியன், அது வந்து இந்து மதத்துடைய போரன்னர் அப்படிம்பாங்க. ஏன்னா ஜந்த அவஸ்தாவை படிக்கிறதுக்கும் அதே வந்து ரிக்வேதம் பார்க்குறது ஒன்றுங்கிறதெல்லாம் வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டது, அது பிராகிருதம்னு. இதனால என்ன ஆயிடுது, ரேஷியல் பாயிண்ட்டும் இந்த சண்டையில் இருக்கு மேற்கு ஆசியாவிலேருந்து. இந்த கருத்தை நான் வலியுறுத்திட்டு அடுத்த பாயிண்ட் என்னன்னா எக்கனாமிக் இன்டர்பிரிட்டேஷன். அதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். நான் பல இதில் நான் சொல்லிடுறேன். முதல் உலகம், ரெண்டாவது உலகம், மூணாவது உலகம். முதல் உலகத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும், யூகே, யூஎஸ்ஏ, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஜப்பானு, இப்படி எல்லாம் வந்துடுச்சுன்னு. ரெண்டாவது உலகங்கிறது என்ன அப்படின்னா அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள், சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸு. அப்புறம் மூன்றாவது உலக நாடுகளில் நம்மள மாதிரி, ஏன்னா ஏழை ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கன் நாடுகள், லத்தீன் நாடுகளில் வந்து பிரேசில் நாடு, ஆப்பிரிக்காவில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, நம்மள வந்து ஏசியாவில் வந்து இந்தியா. இதெல்லாம் வந்து ஜிடிபி பர் கேபிட்டா இன்கம் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இவர்கள் வந்து எல்லாரும் வளர போது நாமும் வளர வேண்டும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி வேண்டி இருக்கு, எக்கனாமிக் அட்டாரிட்டி, செல்ஃப் சஃபிஷியன்சி, செல்ஃப் ரிலையன்ஸ், இதை நோக்கி போகும்போது என்ன ஆயிடுச்சு, நம்ம காணொலியிலேயே ஒரு தலைப்பு கொடுத்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், பிரிக்ஸ் யூவானுக்கும் அமெரிக்காவினுடைய டாலருக்கும் சண்டைன்னு. அதான் எக்கனாமிக்ஸ். என்ன சண்டை அப்படின்னா, டாலரில் தான் என்ன வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை முதல்ல வயலேட் பண்ணது யாருன்னா ஈரான் என்ன சொல்கிறாங்க, ரியாலில் தான் நம்ம கொடுத்து வாங்கணும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எதில் வந்து நிற்குது டிப்ளமசி அப்படின்னா, ஹோர்மஸுங்கிற ஒரு நீரணையை வந்து டெஹரானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, உலகத்தில் பெட்ரோலு வர வேண்டியது, கேஸு, இந்த ஆயில் வந்து 20% தடைப்படுது. அது இந்தியாவும் பாதிச்சிடுச்சு. இப்போ நம்ம சொன்னோம்ல, அங்கே சண்டை நடந்தால் இங்கே அடுப்பு ஏரியா, அது நமக்கு நடந்துடுச்சு. அதை ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பாரசீகர்களுக்கும் இந்தியர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு. இங்கே அந்த காலத்தில் முகல் அரசர்கள் ஆண்ட பொழுதும் சரி, இந்த இங்கிலீஷ்காரன் வந்து கூட 1921 வரலும் நமக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் எப்படி எது இருந்ததுன்னா பாரசீக மொழி, பர்சிய மொழியும் உருது இருந்ததுங்கிறத மறுக்க முடியாது. அவுரங்கசீப்பருடைய அண்ணன் தாராசிகோ காசினுடைய கவர்னராக இருக்கும்போது நம்மளுடைய உபநிஷத்தை வந்து பர்சியன் மொழியை மொழிபெயர்த்தான். ஒன்றும் இல்லை, ஹிந்துஸ்தான்கிற பேர் கொடுத்ததே வரலாற்று ஆசிரியர்கள், பர்சியன் வரலாற்று ஆசிரியர்கள். அதனால் அவர்களுக்கும் நமக்கும் பல கலப்பு இதெல்லாம் மொழி கலப்பு இதெல்லாம் நடந்துடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வைத்து வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கையும் ஒரு விதத்தில் சிறப்பாக இருக்கு, ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவரு இங்கே என்ன நினச்சிட்டான், நமக்கு ஏன்ஷியன்ட் ரிலேஷன்ஷிப் உண்டு, கப்பலை கொடு அப்படின்னு கொடுத்துட்டான்.
2-3 கப்பல்கள் வந்துடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து இப்போ விஜய் அவர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தினோட கூட கூட அவர் எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோல் கேஸை பற்றி பேசுகிறார், தட்டுப்பாடு. இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிகள் முன்னாடியே மத்தியிலும் மாநிலத்திலும் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தால் இது வந்திருக்காது அப்படின்னு. ஏன்னா அதனால் பல இது பாதிக்கப்பட்டு எல்லாம் எவ்வளோ விலை ஏறி போச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ கேரளாவில் ரெமிட்டன்சஸ் வெளிநாட்டிலேருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கும். அதில் இவங்களுக்கு வர்ற வருமானம் இந்தியாவில் கேரளாவுக்கு வர்றது ரொம்ப அதிகம், 20% குறையணும். அதனால் நம்மளுடைய ஜிடிபி வருமானம் குறையும். அப்படிங்கெல்லாம் வரும்போது இந்த பொருளாதாரத்தில் முடிவாக ஒன்றை நான் சொல்லி வைக்கிறேன். என்னன்னா, இந்த முதலாளித்துவ அங்காடி பொருளாதாரத்தில் சண்டை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 165 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டது, பெண்கள்லாம் வந்து இறந்துட்டார்கள். தலைவர்களை ஒரு நாட்டில் பூந்து கொலை பண்ணுறதுங்கிறது கொலை. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஜெர்மனுடைய மந்திரி, ஸ்பெயினுடைய மந்திரிகள் என்ன சொல்லிட்டாங்க, இட் இஸ் அ இல்லீகல் வார், சட்டப்பூர்வமற்றது. இவர்கள் முதல்லையே யுனைடெட் நேஷன்ஸ்னால ஜெனோசைடு குற்றவாளி, போர் குற்றவாளின்னு நேத்தன்யாகு டிக்ளேர் பண்ணிடுச்சு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு ஆஃப் ஜஸ்டிஸு. அதேமாரி அமெரிக்காவிலேயே என்ன ஆயிடுச்சு, ஒரு கிரிமினல் இன்னும் வந்து எக்ஸிக்யூஷன் அந்த இது அது நிறைவேற்றவில்லை தவிர. அப்போ 2 குற்றவாளிகள் நடத்துகின்ற போர் என்ன ஆயிடுச்சு, இல்லீகல் போர். இவர்களும் குற்றவாளிகள். இது வந்து ஜனநாயகத்துக்கு, உலக சட்டமன்றத்துக்கு, சட்டத்தின் ஆட்சிக்கு எதிராக நடந்து விட்டார்கள். அதனால் இன்னைக்கு பொதுவாக நம்ம இன்னைக்கு குட் ஃப்ரைடேங்கும் போது வேசுனுடைய இறந்த நாளாக இருந்தாலும் கூட இனிமேல் இறப்புகள் இல்லாமல் தடுப்பதற்கும் அமைதி மீண்டும் உயிர்த்தல் எழுதுவதற்கு நான் எல்லாம் வல்ல இயற்கையை, சர்வதேச நாடுகளை இதில் ஈடுபட்டவர்கள் வேண்டி உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், 3வது உலக போரை நோக்கி போக வேண்டாம் என்று கூட நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து வணக்கம் தெரிவித்துள்ளது.